வணக்கம். உண்மை வெல்லும். அவருக்கு சில பெண்களோட தொடர்புமா 3 நம்பர் வச்சுக்கின்னு வைப்பார். எனக்கு மட்டும் ஒரு நம்பரில் பேசுவார். எனக்கு மேரேஜ் ஆகலை. எனக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கு கணவர் இருக்கும்போது வேற ஒருத்தர் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவர் தான் 2வது புருஷனை பார்த்தா, அவர் பார்த்தா அவர் 3வது புருஷன், நான் 4, அவர் இந்த எத்திராஜ் 5வது புருஷன். என்னைக்கு அந்த ஆபீஸுக்கு போய் இந்த பிரியா கோமதி கிட்ட போனாரோ அன்னில இருந்தே பிடிச்சது மேடம் என்ன. ஆமா, எனக்கு அவங்ககிட்ட ஒரு விடுதலை வேணும். விடுதலை கிடையாது, முடியாது. நீ என்னை வச்சு வாழ்க்கை நடத்தலடா, உன்னை நான் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய். நீ சொன்னது காமெடியா இருக்குது, வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது. பிரதர், நான் சொல்றது கேளு பிரதர். நீ என்ன தான் சொன்னாலும் நான் என்னைக்குமே ஒழுக்கம் தான். உன் மனசாட்சி இந்த மனசாட்சிக்கு தெரியும் என்னை பத்தி, இந்த ஜூலியா பத்தி இந்த மனசாட்சிக்கு தெரியும். சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுமா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு பையன் ஒருத்தன் இருக்கான். 5 வயசு இருக்கும்போது நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கினேன். ஏன் என்னாச்சு? வீட்டுக்காரர் செத்துட்டாரு. ஓ. குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு நடுவில் எங்கள் வீட்டுக்காரரு சாப்பாட்டு காசு கொடுக்க மாட்டாரு. சண்டை சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. எத்தனை வருஷமா ஒன்றா இருக்கீங்க? 30 வருஷம். இன்னி வரைக்கும் இப்போதான் ஒரு 6-7 மாசமா சண்டை வீட்டில். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். உங்க பையனுக்கு 35 வயசு ஆச்சு போ. 35 வயசு. அவன் இந்த இதுலேயே எங்ககிட்டே கிடையாது. அவன் சின்னதுலேருந்து அம்மா கிட்டே இருக்கான். அப்படியா? ஆமாம். இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த புருஷன்ல குழந்தை இல்லை? இல்லை. சாப்பாட்டு காசு கொடுக்கறது கிடையாது, வாடகை கொடுக்கறது கிடையாது, என்னன்றது கூட எடுத்துக்க மாட்டார். எந்த ஒரு விஷயமும் சொல்லப்போனால் அவருக்கு சில பெண்களோட தொடர்புமா அவருக்கு. இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? நம்ம புருஷன் நினச்சி நான் இருந்துட்டேன். நான் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபோனை தூக்கின்னு வெளியே ஓடிட்டுவார். 24 மணி நேரம் ஃபோன்லேயே இருப்பார். 3 நம்பர் வச்சுக்கின்னு இருப்பார். எனக்கு மட்டும் ஒரு நம்பரில் பேசுவார். மீதி பேருக்கெல்லாம் 2 நம்பரில் பேசுவார். எனக்கு அப்படியே ரொம்ப மனசு ரொம்ப முறிஞ்சு போய், சுகர் வேறு எனக்கு வந்துச்சு, பிபி, இவ்வளவும் தாங்கிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் பெரியவளாக இருந்துட்டேன் மேடம். நான் 10 பேர் எங்கள் குடும்பத்தில், நான் தான் பெரிய பொண்ணு. வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் நான் போய் சின்ன பொண்ணுங்கிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன். இருந்த வரைக்கும் சாப்பிட்டோமா, கொண்டோமா, வாடகை கொடுத்தியா, இதே தான் போய்க்கணும். இப்போ நாளடைவில் 9 மாதம் ஆச்சு, திரும்பி கூட பார்க்க மாட்டுறாரு. போய் அவங்க அண்ணன் தம்பி வீட்டில் உட்காந்துனார். இவர் தான் ஒரே பிள்ளை, ஆனால் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் போய் உட்காந்துனார். 10ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்தேன் வீட்டுக்கு. நான் ஏன் வந்தேன்னா, எங்கள் அண்ணங்கிட்ட, எங்கள் பெரியப்பா பிள்ளைகிட்ட இவர் என்னை பற்றி தகாத வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிறாரு. உன் தங்கச்சி சரி கிடையாது, அங்கே போகிறா இங்கே போகிறான்னு தகாத வார்த்தைலாம் சொல்லிட்டுக்கிறாரு இவர். எங்கள் அண்ணன் என்னை ஃபோன் பண்ணி கேட்டான், என்னம்மா இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என்னை சாட்சி சொல்கிறாரு ஆஃபீஸில் அப்படின்னு. 58 வயசு ஆகுது மேடம். இந்த வயசில் எனக்கு வேணுமா? அப்போ சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருந்தீங்களா? ஆமாம், அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்லேயே இடம் பிரச்சனை. அண்ணன் தம்பி இல்லையா? ஒரு அண்ணன் ஒரு தம்பி. நான் தான் வீட்டுக்கு பெரியவ. அதனால் எல்லாம் என்ன தான் கேட்குதுங்க. நீ தான் முடிச்சு கொடுக்கணும், நீ தான் விற்று கொடுக்கணும்னா நான் எங்கே அந்த நான் போய் விற்று கொடுக்க முடியுதெல்லாம்? நான் என் குடும்பத்தை பார்க்கதான், நான் இதுங்களை பார்க்குறதேன். நான் இதுலேயே இருந்தேன் பாருங்க. இவருக்கு ஜாலியாகிடுச்சு. இவர் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டார் நல்லா. அங்கே யார் இருக்காங்க அம்மா வீட்டில்? அம்மா வீட்டில் அவன் எங்கள் பையன் மட்டும் இருக்கிறாங்க, யாரும் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அதனால சரின்ட்டு இங்கே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். போரூரில் நாங்கள் பூத்தப்பேட்டில் வீடு தனியாக இருக்கோம். அங்கே வந்தேன். நான் என்னை உடனே ஏன் நானும் எங்கள் தங்கச்சி எங்கள் மாமா பையன் 3 பேர் வந்தோம். இந்த மாதிரி மோகன் அண்ணங்கிட்ட என்ன சொன்னீங்க, ஏன் சும்மானா அவதூறு பேசிங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டோம். அவ்வளோதான். கேட்ட உடனே என்ன பண்ணார், பேக்கில் ஒரு 4-5 ஃபைலெல்லாம் தூக்கி வச்சு மாட்டிக்கணும் போயிட்டார். அவர் எங்கே இருந்தார்? நாங்கள் 2 பேரும் இருந்த வீட்லேயே இருக்கிறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன், இவர் கேட்குறேன், வீட்டில் தான் இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணார், பேகை தூக்கி மாட்டிக்கின்னு போயிட்டார். போயிட்டு மேடம், ஒரு குடும்பத்தில் சண்டைன்னா ஒரு பெரியவங்களை கூட்டின்னு வீட்டில் தான் பேசணும். இந்த ஃபீசர் பாக்ஸு, சவப் பாக்ஸு அந்த கடையில் உட்கார வச்சுன்னு என்னை வர சொல்கிறாங்க. அங்கே பிஎம் மணின்னு ஒருத்தர் கூப்பிட்டு, ஆர்டி பாஸ்கர் இவங்க தான் பஞ்சாயத்து தலைவர். அவங்க அதில் கட்ட பஞ்சாயத்தில் நாங்கள் வீட்டில் அந்த கடையில் கூப்பிடுறாங்க. அந்த கடையில் நான் போய் உட்காந்து பேச முடியுமா மேடம்? இல்லை இங்கே தான் வரணும் நீ அப்படின்னாங்க. நான் வரமாட்டேன்.
நான் கடையாண்டெல்லாம் நான் வரமாட்டேன், வேணும்னா எங்கள் வீட்டான வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நீங்க சட்டப்படி திருமணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. இவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை கல்யாணம்லாம் பண்ணிக்கல, சுத்தியும் எடுக்கிறாரு வச்சுக்கணும். ஆனா ஏற்கனவே அவர் வந்து 90லலாம் ஒரு பொம்பளை வச்சு நின்றாரு. வீடும் அவங்க கூட குடும்பம் பண்ணி நின்றாரு. என்ன கல்யாணம் பண்ண முதல்லாம் அவங்க கூட தான் இருந்தாரு. அப்போ அவங்க அம்மா செத்த அப்போதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு. உங்களோட அரேஞ்ச் மேரேஜா? பேச்சுவார்த்தை தான், எனக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை ஆகி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அப்பா அம்மா தான் தாலி கட்டி வச்சாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் தாலி கட்டி வச்சாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வாழணும் மேடம், இந்த வயசுல நான் வாழாம இருக்க முடியுமா மேடம்? எனக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தாலி அறுத்து போடுறதுக்காவது ஒரு புருஷன் வேணும் எனக்கு. அவர் வர சொல்லுங்களேன். வணக்கம், உங்க பேரு? குப்பன். என்ன வேலை செய்றீங்க? ஹைவேஸில் தபேதாரர். ஓ, ஓகே. எத்தனை வருஷமா ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மேலே இருக்குமா. 30 வருஷம் சொன்னாங்க. 95 நம்ம கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் அதெல்லாம் சொல்லாத. இது வந்து அதாவது மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகலை. எனக்கு வந்து மேரேஜ் ஆகாமையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்களுக்கு கணவர் இருக்கிறாரு. கணவர் இருக்கும்போது வேற ஒருத்தர் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. போரூரில் இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் ஊரில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ நான் என்ன எங்கள் வீட்டுக்கு போய்கின்னு வந்துருந்தாங்க மேடம். அப்போ என்ன பண்ணால் அவர் தான் மொதல் புருஷன்னு பார்த்தேன். அவர் மொதல் புருஷன், அவர் 2வது புருஷன் போல. அவர் வந்து இது எனக்கு தெரியாது. அப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துங்கன்னு போயின்னு இருக்கும்போது அப்போ வந்து இவங்க போயினாலும் அப்படி எங்களுக்கு கூட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டேன்னொடனே நான் என்ன பண்ணேன், சரி வந்து அவர் அந்த ஆள் வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் அவர். நான் வந்து உண்மையை சொன்னேன், வந்து இந்த மாதிரி வந்தப்போ என் ஒய்ஃப் ஒரு நாள் தேடி வந்தார். என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டால் இது மாதிரி வந்தப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில நான் இவங்க வந்து என்னன்னா எனக்கு மேரேஜ் பண்ணேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாரு, எனக்கு மேரேஜ் பண்ணேன். நீங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு? இல்லம்மா அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும் போதே தான் அவங்க வந்துட்டாங்க, உன்னத்தோட வந்துட்டாங்க. அவங்க வந்து சரி, இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கப்புறம் அவங்களோட கிட்டத்தட்ட இருக்குமா ஒரு 20-25 வருஷம் மேல இருக்கும். இது வந்து 20 வருஷம் ஒன்னா தானே வாழ்ந்தீங்க? இல்ல மேடம், அப்ப தெரியல. இல்ல எனக்கு தெரியாதும்மா. எனக்கு வந்து இவங்க வந்து இவங்க ஆளு அவருக்கு புருஷன் நினைச்சு எனக்கு தெரியாது. எப்ப தெரிஞ்சது? இப்ப இடையில தான் எனக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சு, எப்ப உனக்கு என்ன பொண்ணே கிடைக்கல உனக்கு வந்து எப்போ சொன்னாங்க? அது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கு. அது வந்து இருக்கும். அப்போ சொன்னேன் நான், சரி நம்ம வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். எங்கள் அக்கா சொன்னது, எங்கள் அக்காவுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைம்மா. இன்னி வரைக்கும் நான் வேணாம், என் பொண்ணு கல்யாணம் கூட பரவாயில்ல, வேற யாருன்னா கூட நீ கட்டிக்கோ, இவன் மட்டும் இப்போ கேரட் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. அப்போ நானே விட்டுட்டேன். இல்லை உமாராணியம்மா அவங்களாம் போயிட்டாங்கம்மா. அவங்களாம் வந்து எப்போ தப்பு உமாராணி தான் முத பொண்டாட்டி அவருக்கு. அப்படிலாம் கிடையாதுமா. முத பொண்டாட்டி ஊரே கேளுங்க, நீங்க வந்து கேளுங்க நீ. ஆனால் அவங்க தான் முத பொண்டாட்டி, அவங்க கிட்ட தான் இருந்தாரு இவரு. அப்போ நான் வந்து இவங்க வீட்டில் வந்து நான் வேலை செஞ்சேன்னு போரூர் வேலை செஞ்சேன்னு இருந்தேன். ஆனால் நான் எந்த புருஷன் கூட இல்லை. சரி, அது தெரிஞ்சு 20 வருஷம் அவங்களோட வாழ்ந்தீங்கல்ல. கல்யாணம் பண்ணின்னு கூட அவங்க இந்நாள் வரைக்கும் உண்மைக்கே இல்லைம்மா. நான் வேலைக்கு போன உடனே அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஹவுஸ் ஓனர் பண்ணி இப்படி போனோடனே அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்க. ஒரு நாள் நான் வந்து வீட்டாண்ட நிற்கிறேன். நான் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன், டிவி பார்க்குறேன், சாப்பிட்டேன் அப்படின்றேன். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இல்லை நான் வீட்டாண்ட தானே இருக்கிறேன், இல்லை நான் வெளியில் இருக்கிறேன், நான் வந்து எந்த வருஷம் அப்படின்னு இவங்ககிட்ட உண்மையே கிடையாதுமா. இப்ப நடந்ததெல்லாம் இந்த ஒரு மாசத்துல சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. எந்த மாந்தகரமா இல்லைன்னு சொல்லமா. இவங்க வந்து எப்படின்னா அதாவது திடீர்னு 3 மாசம் போவாங்க, 3 மாசம் ஆளு காணாம போயிடுவாங்க. மேடம், எங்க அம்மாவுக்கு நல்லா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கே தெரியும். மேட்டுப்பாளையம் மார்க்கெட் மேல அங்க வீடு இருக்கிறோம். சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நீ தான் எங்க அம்மாவுக்கு டெய்லி நல்லா இருந்தோம் மேடம். நாங்க இல்லாம இல்ல, நடுவுல ஒரு கோமதி பிரியான்னு ஒருத்தி வந்தா. இல்லம்மா நான் போன வீட்டுக்கு என்ன கோமதி கூப்பிட்டுன்னு போய் கண்ணகி நகர்ல காட்டுறா. எழில் நகர்ல வீடு எடுத்து வச்சுங்கிறாரு. எழில் நகர்ல நான் வந்து கண்டிப்பா இல்ல அந்த வீட்டுக்கு என்ன வந்து கூப்பிட்டா அந்த பொண்ணு. நான் கேட்டேன், என்னம்மா உங்க வீட்டுக்காரு பிரியான்ற ஒரு பொண்ணு அங்க வச்சுங்கிறாருன்னா. அந்த அளவுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரன் போக மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் கிடையாது. அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் போக மாட்டார். நீ பொய்யெல்லாம் சொல்லாது. இல்லை உன்னை நான் கூட்டுன்னு போய் காட்டுறேன், நீ வரியான்னு என்னை வந்து வீட்டுக்கு வராவும் அந்த கோமதி வரா.
வந்தவொடனே சரி வான்ட்டு போனேன். போனால் எழில் நகரில் 2nd ஃப்ளோரில் 28/15 வீட்டு நம்பர். அந்த வீட்டை எடுத்துன்னு காட்டுறா. காமிச்சிட்டு இதில் தான். அப்போ தான் அந்த எதிர் வீட்டில் சொன்னாங்க, இப்போ தான் 2 பேரை வெளியே போனாங்க, 10 நிமிஷம் ஆகுது, நீங்கள் 10 நிமிஷம் முன்னால் வந்திருந்தா நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு. அதில் இருந்து சத்தியமாக சொல்கிறேன் மேடம், நான் விட்டேன் மேடம். நான் எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. கேட்டு பாருங்க, நீங்க அவங்க சொந்தக்காரங்களை நீங்க கேட்டு பாருங்க. வேணாம், இந்த அம்மா வந்து ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேன். நானும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் மேடம். இது வீட்டுல இருக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். ஆனா என்ன வந்து ஒரே 13 வருஷம் இருந்தேன் மேடம். என்ன வந்து நிம்மதியா உடல இவங்க வந்து என்ன. நீங்க இந்த 30 வருஷம் என்ன பண்ணீங்க? 30 வருஷம் அப்படியே போயிட்டு தான் இருந்தேன். நான் வந்து போயிட்டே வருஷம் கோமதி பிரியா இல்ல பிரச்சனை. இப்போ அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க பிரச்சனை வேண்டாம் மேடம். வண்டி 2 வீலர் வாங்கி குத்தாரு. அவ வந்து காட்டுறா எனக்கு. நான் கேக்குறேன், அந்த கோமதியை நான் சொல்லி கூப்பிட்டேன் மேடம். இந்த கோமதியை கூப்பிட்டேன், நீ வந்து கூப்பிட்ட வர வச்சேன். இந்த மாதிரி அவ தான் என் வீட்டை எட்டு காமிச்சான்னு வர வச்சேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபோன் போட்டு என் எதிரில எல்லாம் கூப்பிடணும். கடகன்னு போயிட்டு இதுக்கா போயிட்டார் லிப்டுக்கா போய் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு, இது பார் ஒன்றும் தெரியாத மாதிரி நீ சொல்லிடணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை பயமுத்திட்டாரு. இந்த பொம்பளை இவ வந்து உக்காந்து, என்னம்மா நீ தானே என்னை எட்டு கூட காமிச்சான்னு. ஐயோ அப்படியா, எப்போ அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணா. வானா கோமதி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நியாயமா சொல்லு. எங்க வீட்டுல எனக்கே பிரச்சனை, நானே எங்க வீட்டுல எனக்கு எங்க அம்மாக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணிட்டா. சரின்ட்டு இவர் என்ன பண்ணார், உடனே இப்படி பிடிச்சி இட்டுக்குன்னு ஆட்டோல ஏத்திக்கணும் அந்த பொண்ணை அவங்க வீட்டாண்டே இட்டுன்னு போய் இருக்கிறாரு. அப்போ உனக்கு அவங்க வீடு தெரியுமா? போயிட்டுல அப்படி கிடையாது. ஒரு பழகினா ஒரு பிறந்த நாள் சொன்னாங்களே எல்லாம் போவாங்கம்மா. நான் அது மாதிரி போவேன். அவங்க வீடு எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். செம்ம காமெடியா இருக்கு. உங்க ஹவுஸ் கீப்பிங் வீட்டுக்கு உனக்கு என்ன வேலை? ஒரு ஆபீசர் வீட்டுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் அது போலாம். ஒரு ஹவுஸ் கீப்பிங் போறது தப்பாமா? என்ன பத்தி நினைச்சு பாரு. ஒரு வீட்டை உங்க வீட்டை பத்திரம் கிடையாது. ஆனா இந்த ஜூல நான் எப்படியெல்லாம் பெரட்டி எந்தெந்த ஆபீஸ்ல போய் பத்திரம் வாங்கணும், எந்தெந்த ஆபீஸ்ல பட்டாசிட்டு அடைகள் வாங்கணும், இதெல்லாம் வாங்கி நான் இந்த வீட்டுக்கு எடுத்துக்கு கொடுத்துவோம். 10 ஆம்பளைக்கு மத்தியில நான் வாங்கி கொடுத்துவோம். பொய் சொல்லாதன்னா. யாரு கோமதி? கோமதி ஹவுஸ் கீப்பிங் செய்யறமா. அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை, பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நானும் பேசுவாங்க, ஆபீஸ்ல எல்லாருமே பேசுவாங்க. இவர் வந்து அந்த பொண்ணுக்கு மாட்டுல வாங்கி கொடுத்துக்கிறாரு, 2 மோதிரம் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அபண்டமான பொய். இல்ல அது மார்வாடி கடையில இருக்குது. நான் மார்வாடி கடைக்கு நகை வைக்க போனேன். அப்போ அந்த சேட்டு சொன்னார், அக்கா குப்பன் சார் மோந்திரம் 2 மோந்திரம் ஒரு மாட்டுல வச்சுக்கிறாரு. ஏன்டா அவர் ஏன்டா எத்தனை வந்து வைக்க போறாரு? என்கிட்ட மாட்டுல எல்லாம் கிடையாதுடா அப்படின்னு. இல்ல இந்த பாரு வச்சுக்கிறாருன்னா. சரி, நான் எனக்கு வந்து ஒரு அவசரத்துல அவங்களை கேட்டேன், எனக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு நான் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுமா. எனக்கு வந்து நகையை கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? இது வந்து நிறைய பாக்குறோம்ல, அவசரத்துக்கு காசு கேட்டேன், நகை கொடுத்தாங்க. ஆனா இன்னுமா அந்த மார்வாடி கடையில அந்த நகை இருக்கு. நான் வாங்கல, அழிச்சு கொடுக்க மாட்டேன். நான் வாங்கல. எனக்கு நான் ஏன்னா நம்ம வாங்கிட்டா அந்த நகை நம்மளுதுன்னு தெரிஞ்சிரும்ல, அதனால நான் வாங்கல. கடைக்கிட்ட அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அது எவிடன்ஸ். உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கல? நான் பிடிக்கிறது இல்லம்மா. அவங்க நீங்க அவங்க ஊர்லயே வந்து கேட்டு பாருங்க. நீங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்களோ அவங்க திடீர்னு காணப்படும். போன டிசம்பர் மாசம் போனாங்கம்மா, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி நானா பண்ணிட்டேன். சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, சரி வேணாம் பிரச்சனை வேண்டாம், நான் அவங்களை பிரச்சனை பண்ண கூட கவனம் விட்டுட்டேன். மே 5ஆம் தேதி வந்து துணி எடுத்துன்னு போறாங்க. இவங்களும் அவங்க தங்கச்சி வந்து துணி எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வராங்க, எனக்கு கண்ணாமணி பேசிட்டு போயிட்டாங்க. இவங்க வாழ்றா இருந்தா வீட்டில் இருந்திருக்கணும். இவங்க இல்லை, இவங்க துணி எடுத்துன்னு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி திரும்ப வீட்டுக்கு வராங்க. அவங்க மாமா பையன் இவங்க தங்கச்சி வராங்க. 7 மணிக்கு பெல் அடிச்சுட்டு எழுப்புறாங்க. எழுப்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா திடீர்னு உள்ள வராங்க. மே மாசம் துணி எடுத்துன்னு போயிட்டாங்க. திரும்ப அக்டோபர் வந்து கல்யாணத்துக்காக 2 புடவை எடுத்து. இல்லம்மா சித்தி பொண்ணு கல்யாணம். இரு கம்முன்னு இரு. என்ன ஆயிடுச்சு தெரியுமா மேடம்? எங்க வீட்டுல வந்து பிரச்சனை, நலம் பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணாரு, இவர் தப்ப மறைக்கிறதுக்கு என்ன பகட கையாகிட்டாரு. உங்க அக்கா போய் வீட்டுல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வாடகைலாம் விட்டு அவ வாங்கி சாப்பிட்றா. உங்களுக்கெல்லாம் இதுல உரிமை இல்லையா? உங்களுக்கெல்லாம் இதுல பாகம் இல்லையா அப்படின்னு எல்லா அக்கா தங்கச்சிங்களையும் எனக்கு எதிராக நேரா திருப்பி விட்டாரு. திருப்பி விட்டுட்டு, மேடம் கல்யாணத்துல இருக்கிற மேடம், எங்க தங்கச்சி சித்தி பொண்ணு கல்யாணத்துல இவரு என்ன பண்ணாரு, இவரு இந்த PM மணி கட்ட பஞ்சாயத்து தலைவர் அவரு, இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, நாங்க கோயில்ல கல்யாணத்துல இருக்கிறோம். அப்போ இவளுங்களை டுஸ்பி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு ஒடிக்கிறாளுங்க மேடம். கதவு எல்லாத்தையும் மேல இந்த ஜாலி எல்லாம் அக்கா தங்கச்சிங்க
என்னண்ட ஒரே சண்டை. எப்பவுமே எங்க அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி சண்டை போட மாட்டாளுங்க. இவரு கழுப்பி விட்டுட்டாரு அந்த சண்டையை. வீட்டெல்லாம் அடிச்சு வச்சு வீட்டை போட்டு போட்டுக்கிறாங்க மேடம். உரிமையில அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீ தான் போட்டு எனக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. அத மட்டும் ஆனா இவங்க நான் தான் வந்து ஆமா சரி திவ்யாக்கு யார் இவங்க இது பண்றாங்க. பவுனுக்கு யார் போன் போட்டுது? பவுனுக்கு யார் போன் போட்டுது? நீ திவ்யாக்கு போன் போட்டு சொன்னல. என்ன உங்க பெரியம்மா வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஊட்டெல்லாம் ரெடி பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏரியால வேலை செய்யறவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படி சொன்னேன். இததான் சொல்ற மாதிரி மத்தபடி ஒண்ணே நான் சொல்ல. உனக்கு எதுக்கு அவளுங்களை ஏன் ட்விஸ்ட் பண்ணி விட்ட? நான் ட்விஸ்ட் பண்ணலமா, நீங்க போன் போட்டு கேளுங்க. அப்ப அந்த 3 மாசம் அங்கதான் இருந்தாங்களா? அம்மா வீட்டுல தான் இருந்தேன். அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னு எனக்கு நான் வந்து போரூர்ல தான் இருக்கேன். இவங்க அங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. போரூர்ல தாங்கற மேடம். இன்னி வரைக்கும் போரூர்ல தான். இல்ல நீங்க வந்து விசாரணை பண்ணுங்க. அவங்க 11 மாசம் ஹவுஸ் ஓனர் வாடகை நான் தான் கொடுக்குறேன். அவங்க வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்களா? எங்க நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். எங்க அம்மா இறந்தாங்க மேடம். எங்க அம்மா சாவுக்கே வரல மேடம். எங்க மாமா 15 நாள் பொறுத்து சொந்த தாய் மாமா இறந்தா. அப்பவும் வரல. பெரிய வீட்டுல வரணும். நான் எதுக்கு மேடம் பெரிய வீட்டுல இருக்கிறேன். எனக்கு வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. யாரு பிரியா? அதான் வச்சுங்கிறாரு கண்ணகி நகர்ல. இவங்க எல்லாருமே இவங்க மட்டும் இல்லம்மா, நீங்க ஊர்ல வந்து கேட்டீங்களா எல்லாரும் ஒருத்தர் பயக்கம் கிடையாது. எங்க அத்தை பொண்ணு இருக்குமா, எங்க அத்தை பொண்ணுக்கு நான் பெரியப்பா வந்து எனக்கு என்ன அந்த பொண்ணுக்கு டிராப் சேர்த்து விடுற, அது எடுத்து விடுற, இது எடுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லம்மா. நீங்க வந்து போர்ல வந்து நீங்க விசாரணை பண்ணுங்க. நீங்க எப்படி 30 வருஷம் ஒண்ணா வாழ்ந்தீங்க? இதேதான் மேடம். அப்ப மேடம் 3-4 மாசம் வீட்டுல சோறாக்கி போடுவேன் மேடம். ஒரே ரூம்ல இருப்பேன் மேடம். பேச மாட்டேன் மேடம். நான் எல்லாம் துணி கிணி எல்லாம் துவைச்சு போடுவேன். சாப்பாடு ஆக்கி வைப்பேன். எல்லாம் செய்வேன். பேச்சே வச்சுக்க மாட்டேன். எனக்கு நீ பண்ற ஒரு டார்ச்சர். அம்மா டார்ச்சரே இல்லம்மா. இது வரைக்கும் எனக்கு எங்கன்னா கடையில இட்டுன்னு போய் ஒரு நகை எடுத்து குத்தாரு. என்னன்னா இப்ப ஊரு ஃபுல்லா வட்டி விட்டுக்கிறாங்க இவங்க வந்து. பாருங்க மேடம் கேளுங்க. இது எனக்கு எப்படின்னா இடையில தெரிய வந்தது. இந்த பணம் எப்படி வந்தது, ஏதா வந்தது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. இன்ன வரைக்கும் அந்த அம்மா கதை மறந்தாங்க. நான் வட்டிக்கு விடுறேன் இல்ல அதுக்கு அநியாயமான தாலி. அதுக்கு வந்து அவங்க சொந்தக்கார வீட்டிலேயே எல்லாமே சொல்றாங்க இவளுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, ஏதா வந்தது, எப்படி வருது, ஏதா வருது. இதுவரை நம்ம வீடு இவங்க வீடு வந்து தனியா வீடு வர வாடகை எடுத்து வச்சுறாங்க இவங்க சைதாப்பேட்டிலேயே. பாருங்க மேடம் எங்க மாமி வீடு மேடம். அது வீட்டுல ஒரே அடியில் தடியில் பிரச்சனை. வீட்டு பூட்டு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வீட்டு பூட்டு போட்டாச்சு. அப்ப நான் எங்க மேடம் படுப்பேன்? இல்லம்மா இல்ல எங்க படுக்கிறது? அப்ப எங்க மாமி வீட்டு பக்கத்துல ஒரு வீடு, அவங்க வீட்டுலதான் படுத்துக்கிறேன் நான். ஏமா இன்னி வரைக்கும் வாடகை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அந்த சைதாப்பேட்டில வீட்டுல வந்து இன்ன வரைக்கும் வாடகை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்கள? அம்மா எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து என்னமா அவங்கள வந்து சொல்ல முடியலம்மா. எனக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு விடுதலை வேணும். வேற ஒண்ணு இல்லம்மா. லைஃப்ல வந்து நான் எவ்வளவு இழந்துட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் இழந்தது யாருக்கு? அந்த கோமதிக்கும் பிரியாவுக்கும் தான் இழந்தேன். கோமதி யாரு, பிரியா யாரு? 2 பேரும் வச்சுக்கிறாங்க. இவங்க மட்டும் எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. இவங்க வந்து ஊரு ஃபுல்லாவே அப்படியே சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து கோமதி தான் நேற்றுமே காமிச்சா. இப்ப கோமதி சாப்பிட்டுங்கிறாங்க. என்ன வண்டி வாங்கி கொடுத்த, அவங்க வீட்டுக்காரங்க ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. இது எவ்வளவு பொய்யுமா? இது வந்து என்கிட்டே இவங்க இருந்திருந்தாங்களா நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன விட்டுட்டு ஒரு போர்ல வந்து பாஸ்கரையும் பிஎம் மணியும் கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவங்க தான் இப்ப கட்ட பஞ்சாயத்து தலைவர். அவங்க அடிப்படையில தான் இப்ப இருக்கிறார். 30 வருஷமா அவங்க கூட தானே இருக்காங்க. ஆமா 30 வருஷம் வாழ்ந்ததான் சொல்றாமா. 30 வருஷம் என்கிட்ட இல்ல. அவங்க வந்து ஆல்ரெடி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டாங்கம்மா. 4 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாமா. அவங்க வந்து உனக்கு அது புள்ள இருக்குது, எனக்கு அது கூட கிடையாது. எனக்கு வந்து யாரு சொன்னது 4 பேர் மேரேஜ் பண்ணிருக்காங்க? காட்ட சொல்லுங்க மேடம். இல்ல ஆமா புருஷன் உயிரோடு இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. போரூர் வந்துட்டாமா. போரூர்ல வந்துட்டு இன்னொருத்தர் ஆளு கூட செல்வன் இருந்துக்கிறாங்க. அவர் தான் முத புருஷன் நான் பார்த்தேன். அவர் தான் 2வது புருஷனை பார்த்தா. அவர் வந்து அவரு 3வது புருஷன், நான் 4, அவரு இந்த எத்திராஜ் 5வது புருஷன். இருக்கும்போது நான் மன்னிச்சு கூட நான் வந்து ஏத்துன்னு தான் இருந்தேன். இத்தனை வேலை நான் ஏத்துன்னு தான் நம்ம இருக்கேன். மன்னிச்சு அது தெரியல யாருன்னு அவருக்கு தான் தெரியும். நாங்களே போய் பிடிச்சோமா. யாருன்னு கேளுங்க. செய்யாருலம்மா. நானு எங்க மாமா எல்லாரும் நாங்க போய் பேசி. எப்படி தெரியும்? எங்க அத்தை வீட்டுல வாடகை இருந்தாம்மா வந்து. அப்ப வந்து ஒரே டைம்ல 2 பேரும் இல்லை. இவங்க இல்லைன்னா அப்புறம் அவங்க பேர் கிளாரன்ஸ். அப்புறம் கேட்ட இந்த மாதிரி இங்க வாடகை ஜூலியோடைய நடவடிக்கை சரியில்லை. இந்த மாதிரி ஒருத்தனோட வந்து தொடர்புல இருக்குது. நீ வேலைக்கு போனேன்னு அவங்க வந்து எங்க போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரே டைம் 2 பேர் இல்லை. 2 பேர் என்ன பண்ணு காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ஊர் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் கேட்டா யாருமே
இல்ல அப்பா நீங்க எந்த என்ன வருஷம் இது? 2006 நினைக்கிறேன் மாமா 2006 2006 என்ன மேடம் இதெல்லாம்? ஏன் மேடம் கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் பேசிட்டு அந்த குழுவுனா ஊர் ஒரு அளவு தலைவரே குழு. இருங்க அந்த ஊர் தலைவரே வந்து ஆமாப்பா கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தாங்க இவங்க வந்து ஐயோ, எங்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கினாங்க என்ன வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ண சரி பண்ணி அதுக்கப்புறம் 30 வருஷம் ஏன் வாழ்ந்தீங்க? 20 வருஷம். ஏன் எனக்கு வேற வழி தெரியலம்மா எனக்கு வந்து இவங்க வந்து மிரட்டல கொடுக்குறாங்க எனக்கு வந்து எனக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கோமதி வேணுமா, பிரியா வேணுமா? இல்ல ஏம்மா எனக்கு யாரும் வேண்டாம்மா. இப்போ நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிற நேரத்துல நான் வந்து என் குடும்பத்தோட சந்தோஷமா என் சொந்த பந்தம் சந்தோஷமா இருக்கேன். யாரு உங்க குடும்பம்? எங்க அக்கா கிட்ட போய் திரும்ப நான் சேர்ந்தேன் நான் வந்து 30 வருஷம் அவங்க உங்க கூட வாழ்ந்திருக்காங்க. ஏமா வாழ்ந்துருக்கிறதா நம்ம பேருமா 30 வருஷம் என் கூட வாழல அட வாழ்ந்தோட பாய் பேரு வாழ்ந்தல. ஆனா நிறைய பேரோட இவங்க வந்து தொடருப்பான். நான் ஐயோ. இந்த ஆளு நான் வந்ததுன்னா எப்ப நான் வந்திருப்பான் என்ன மேடம் ஏன் நான் வரல மேடம் இந்த மாதிரி எல்லாம் போய் ஆமா சொல்லணும். நான் ஏன் வரல நான் காரணம்னா யாருமே நான் வந்து அசிங்கப்படுத்த கூடாது வேண்டாம். நான் எப்போ மேல ஃபைல் இவங்க ஏன் இத்தனை பேரோட தொடர்பு வச்சுக்கணும்? அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு விட வேண்டியதானே? ஆமா நான் விட்டுட்டேன்மா. இப்போ மேரேஜ் ஆகணுங்களா அப்போ கூட விட்டுட்டு வந்துட்டேன். இவங்க மேடம் ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு 6 மாசம் இருக்குமா எனக்கு வந்து அந்த இத்தனை நாளா வராதவங்க இப்பதான் வந்து எப்படி பிரச்சனை பண்றாங்க. மேடம்? இத்தனை நாள் பிரச்சனை பண்ணல. நீ எங்க தங்கச்சிங்களை எல்லாரும் கலரி கொடுத்துட்டு ஆபீஸ்ல போய் நீ வந்து எஸ்ஆர்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிக்கிற. யார்கிட்ட? பிஎம் மணிக்கிட்டையும் ஆர்டி பாஸ்கர் கிட்டையும் இது மாதிரி பேர் எடுத்துடணும் அவ தேவையில்லைன்னு. அப்பதான் நான் உடனே ஆபீஸுக்கு போய் கேட்டேன். ஆபீஸ்ல கேட்டதுக்கு ஆபீஸ்ல சொல்றாங்க ஆமாம்மா அவர் வந்து எஸ்ஆர்ல இருக்கிற பேரும் மாத்தணும்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டது. மாத்துவீங்களா மேடம்? அதெல்லாம் இல்லாம அவரை நாங்க ரீசன் கேட்டுக்கிறோம். நானும் 2வது வாட்டி அப்புறம் போய் கேட்டேன் திரும்ப. என்ன மேடம் எப்படின்னு? நீங்க தான் அதுல எஸ்ஆர்ல ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களை கூப்பிட்டு தான் நாங்க பேசுவோம். அது வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க என் பேர்ல. ஆமா petition பெட்டிஷன் போட்டு- கொடுத்தது மேடம். எனக்கு சாப்பாட்டு காசு கொடுக்கல, எதுவுமே செய்யல, எனக்கு ஒரு மருத்துவ செலவு கிடையாது, நீ வாடகையும் கொடுக்க மாட்ற, நீ எதுவுமே செய்ய மாட்டேற. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆபீஸுக்கு லெட்டர் கொடுக்கணும்ல நானு. ஐயா எனக்கு வந்து எங்க கணவர் பல பெண்களோட இப்போ தொடர்புல இருக்கிறார், எனக்கு என் வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுக்கறது இல்ல ஐயா அப்படின்னு சொல்லி நான் ஐயாக்கு எழுதி கொடுத்தேன். ஐயா பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஃபைல்ல வச்சுக்கினாங்க அவங்க. சரி நம்ம கூப்பிட்டு பேசும்போது பேசிக்கலான்னு அப்புறமா நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீ என்ன பண்ற? எல்லா பணத்தையும் வாங்கி சம்பளத்தெல்லாம் வாங்கி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஆயிடுச்சுங்கிற. இன்னைக்கு எனக்கு ஒரு சுகர் மாத்திரை வாங்குறதுக்கு இல்லை. வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணுன்றாரு. நான் எங்க மேடம் அந்த சாமானு பார்த்து இவங்க வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களா இருந்தா நிச்சயமா நான் வந்து செய்வேன். நான் வந்து செய்யாம ஒண்ணும் இல்ல செஞ்சுதான் இருந்தேன். மேடம் ஆனா இவங்க என்ன பண்ணா ஊரு ஃபுல்லா வட்டி கொடுக்குறாங்க. அப்ப இந்த பணம் எங்க அது ஏதோ இன்னும் நாள் வரைக்கும் வந்து கேளு. இவங்களுடைய கதையே வந்து மர்ம ரகசியமா மேடம் இருக்குது. இவங்க தங்கச்சிக்கு நகைகளே வந்து 4 சவரம் 4 இதெல்லாம் லட்சம் தேவையா பணம் கொடுக்குறாங்க. மேடம்? இவங்க மாமா பையனுக்கு வந்து இவங்க மாமா பையன் கூட தான் சுத்துறது இவங்க வந்து. அதுவே எனக்கு மெசேஜ் அங்கிருந்து வர இந்த மாதிரி வந்து எப்ப பாரு இவங்க 2 பேர் தான் சுத்திங்கிறாங்க. இவங்க மாமா பைக்கில் சுத்துவாங்கம்மா. அது புள்ள எனக்கு மேடம், அவன் புள்ள தாய் மாமா புள்ள தானே மேடம். புள்ளமை எப்படி அநியாயமா தாலி எழுதுறாங்க பாரு மேடம். புள்ள மேடம் எனக்கு 30 வருஷம் ஒண்ணா வாழ்ந்துட்டு எப்படி இப்படி பழி போடுறீங்க? அம்மா நான் பழி இல்லம்மா, இது உண்மைமா. நீங்க பொய் சொல்றீங்க. இல்லம்மா நீங்க விசாரணை பண்ண மாதிரியா நீங்க விசாரணை யாரு பண்ணணும். கோமதி? அம்மா கோமதி அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்கம்மா. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கோமதி நம்பர் கொடுங்க. கோமதி நம்மள என்கிட்ட கிடையாதுமா. மேடம் போன்ல இருக்குது. உங்க போன் எங்க? மேடம் தலைமாட்டில் எப்படி வச்சுன்னு இருங்க, ஒரு பார்த்து நிமிஷம் வாங்க தம்பி. தலைமாட்டில் எப்படி வச்சுன்னு இருங்க, பார்த்து இருங்க, 2 போன் இருக்குது அவர்கிட்ட. இருங்க. 2 போன் இன்னொன்னு கூட வச்சுன்னு இருப்பார். 3 நம்பர் மொத்தம் 3 நம்பர் மேடம். 3 நம்பர். எது கோமதி போன் சொல்லுங்க. இல்லம்மா இதுல பிரியா, இருக்குது. அதுல ஒண்ணு இருக்குது. கோமதி நம்பர்லாம் ஒண்ணு இருக்குது. பிரியா இன்னொன்னு. 2 பேர். இல்லம்மா அவ்வளவுதான்மா. நீங்க சந்தோஷமா இருந்ததே இல்லையா? மேடம் நாங்க இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததே கிடையாது மேடம். யாரும் அந்த மாதிரி வாழ்ந்த மேடம். நானு எப்படி எல்லாம் வாழ்ந்து தெரியுமா? நாங்க 2 பேரும் என்னைக்கு அந்த ஆபீஸுக்கு போய் இந்த பிரியா கோமதி கிட்ட போனாரோ அன்னில இருந்தே பிடிச்சது மேடம். என்ன எப்படி இருந்தீங்க? நல்ல கறி மீன் சாப்பாடு, நல்ல அந்யோன்யமா தான் மேடம் இருப்போம். நாங்க எங்க போனாலும் அங்க கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனாலும் 2 பேரும் ஒன்னா போவோம், 2 பேரும் ஒன்னா வருவோம். எல்லா அக்கா தங்கச்சிங்களும் வீட்டுக்கு வருவாங்க. என்னைக்கு இந்த 2 பேர் வந்தாலுங்களும் அன்னில இருந்தே அது எத்தனை நாள் ஆச்சு? அது 2017-18 இருந்து எனக்கு பிடிச்சது. அப்பவும் ஒரு மேடம் வந்து என்ன 18ல அங்க வேலைக்கு வைக்கிறாங்க.
இவர் ஆபீஸ்லயே மேடம் என் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு ஓடிடுவாரு. நானும் அங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சீங்க 3 வருஷம். சரி இப்ப நான் என்ன பண்ண சொல்லுமா, நீங்க சொல்லு, நியாயம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அவரோட வாழ்க்கை ஆமா மேடம், சாவு அவர் காலில் தான் மேடம் என் சாவு. எனக்கு பணம் வேணாம், எனக்கு சொத்து வேணாம், எனக்கு சொகம் வேணாம். நான் வாழறதுல ஒண்ணு இல்லம்மா. எனக்கு வேணாம் மேடம். எங்களுக்கு வந்து ஈடு கொடுங்க. இது வரைக்கும் எந்த தப்பு நான் பண்ணல. ஐயோ அதெல்லாம் சும்மா பேச்சு. ஊர்ல வந்து விசாரணை பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நான் வந்து ஏத்துக்கலாம். அதெல்லாம் நான் பேச முடியாது. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, பிரியா பேசுறீங்களாம்மா? ஆமா மேடம். நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு குப்பண்ண தெரியுமாமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்கள? நான் வேலை செய்யற நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹைவேஸ்ல வேலை செஞ்சேன். அப்ப தெரியும் மேடம் எனக்கு. நாங்க வந்து சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணா அவர் அங்க வேலை பார்த்தாரு. அப்ப தெரியும் மேடம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள மீட் பண்ணதே இல்லையா? இல்ல மேடம், அதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டேன். என்னோட பாப்பா இறந்துட்டாங்க. சோ அதனால வந்து நான் ஊரோட வந்துட்டு ஸ்டாப் ஆயிட்டு நாங்க வேலைக்கு போறது இல்லை. நான் என்னாச்சுமா பாப்பாக்கு? அவங்க வந்து 6 வந்து இறந்துட்டாங்க மேம். 3 வயசு பாப்பா இறந்துட்டாங்க. ஷிஷு. நாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஊரோடயே வந்துட்டேன். கொஞ்ச நாள் வந்த வேலைக்கு. அதுக்கப்புறம் சித்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊரோடயே வந்துட்டேன். என்னாச்சு மேம்? அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்த்ததே இல்லையா? என்னாச்சு மேடம்? இல்லம்மா, ஆக்சுவலா வந்து என்னோட பேர் தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்யூஸ் எல்லாம் ஆகல, கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் தெரியறதுக்காக இவர் குப்பன் வந்து வைஃப் வேண்டா சொல்றாரு. ஓகே மேம். அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வேற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஃபீல் பண்றாங்க. ஓகே மேம். உங்களுக்கு ஏதாவது அப்படியா அவரோட ஃப்ரெண்டா இருக்கீங்களா என்ன கேக்குறதுக்கு? மேடம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேடம். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் பேசினாரு, நான் இல்லன்னா சொல்லல. தப்பா தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் 2-3 விஷயம் நடந்தது. நீங்க கேளுங்க மேடம். அவங்களோட பையன் போல நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்னமா பையன் என் நம்பரை எல்லார்கிட்டயும் கொடுத்து தேவையில்லாமலாம் வந்து பேசி அசிங்கப்படுத்தி போன் எல்லாம் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயுமே பேசுறதே கிடையாது மேடம். இப்ப போன மாசம் ரீசனா எனக்கு அந்த பேர்லாம் கூட மறந்து போச்சு. போன மாசம் ரீசனா கால் பண்ணி அசிங்கமா பேசுறாரு அவரு. எங்க பையன் உனக்கு தெரியுமாமா? அக்கா நான் உங்க பையனை பார்த்ததே இல்ல. அதுதான் நானும் சொல்றேன். சரிம்மா, பார்த்ததே கிடையாது. சரி சரிடாமா. 7 நகர்ல வீடு யாருமா எடுத்தது? எழில் நகர்ல வீடு எல்லாம் யாரும் எடுக்கல. இல்லையா அவர் வச்சிருந்தாரா? வீடு எடுத்து வச்சிருந்தாரா? எழில் நகர்ல ஒரு வீடு இருந்து பார்த்து வாங்கறதுக்காக வந்திருந்தாரு. யாருக்குமா வாங்குறாரு? விஷயம் எனக்கு தெரியும். இருங்க நான் பேச விடுங்க, நான் சொல்றேன். சொல்லுமா. நீங்க தப்பா எதுவுமே யோசிக்க தேவையில்ல. சரிமா சொல்றேம்மா. அப்ப வந்து அதுக்கப்புறம் அதுதான் அந்த வீடு வந்து பேசினாரு, போனாரு. இந்த இடத்துல வாங்கலாமான்னு கேட்டாரு. அப்பெல்லாம் அங்கதான் இருந்தேன். இப்ப நாங்க கிடையாது. நாங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் பேசுறதுல வேற யாரு மூலியமா அவங்க வீடு வாங்குறேன்னு சொன்னாரு. அத கூட ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு தேவையில்லாம சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனையில இழுத்துற போறாங்கன்னு சொல்லி நான் பேசவே கிடையாது. என் பிரச்சனை வேற பிரச்சனை, நான் வந்துட்டேன். ஆனாலும் இப்ப உங்க பையன் இருக்காருல்ல, நான் பேசுறதே கிடையாது. பார்த்தே அத்தனை வருஷம் ஆகுதுக்கா. ஒரு நிமிஷம் பிரியா, நீங்க குப்பன்ட்ட பேசிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? ரொம்ப வருஷம் ஆச்சு மேடம். நாங்க இருந்து பறந்தே 4-5 வருஷம் கிட்ட ஆக போகுது மேடம். அப்ப இன்னைக்கு எப்படி 11 வாட்டி உங்க கால் வந்திருக்கு? அவர் 2:28க்கு உங்கள்ட்ட அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. மேடம் ஏதேதோ நம்பர்ல இருந்து போன் வருது மேடம். எந்த நம்பர்ல இருந்து பேசுறாருன்னு தெரியல. அவர் எதுக்கு என்ன பேசிருக்காரு? உங்க போன்ல இருந்து இந்த நம்பர்ல இருந்து அத்தனை மிஸ் கால் வந்திருக்கு. எனக்கு கால் வந்ததுனால நான் கால் பண்ணிருப்பேன். எனக்கு நிறைய கால் வருது மேடம். ஏமா போய் 2:28க்கு அவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, 6 நிமிஷம் பேசிருக்கீங்க. ஏமா போய் சொல்றீங்க இப்படி? மேடம் அப்ப கூட தப்பான என்ன விஷயம் மேடம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. அப்ப சொல்ல வேண்டியதானே உண்மையா? தப்பா எல்லாமே எப்படி மேடம் ஒத்துக்க முடியும்? அவங்க தேவையில்லாம இருக்கு மேடம் பேசி. அது ஓகேங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, நான் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டியதானே மேடம்? என்னமா மேடம் என்கிட்ட சொன்னார்தான், இது மாதிரி உங்களை வந்து தேவையில்லாம பிரச்சனையில இன்வால்வ் பண்றாங்க, நீங்க பாத்துக்கோங்க. அதை தவிர்த்து வரதான் நீங்க தான் வாய்ஸ் இது எடுப்பீங்கல்ல, நீங்க அத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கலாம்ல. இங்க வந்திருக்கோம்னு அவர் கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம். உங்களை பயம் பொறுத்திட்டே இருக்காங்க மேடம். அவங்க பையன் போன் பண்ணி நான் வந்து தனியா இருக்கேன், எனக்கு அவ்வளவு பிரச்சனை ஃபேமிலியோட அவங்கள கூப்பிட்டீங்க நீங்க காலையில 6 நிமிஷம் என்ன பேசுனீங்க? 6 நிமிஷம் நான் என்ன பேசுறேன், நான் வந்து நல்லா இருக்கீங்களா எப்படி பண்ணி கேட்பேன், அவ்வளவுதான் மேடம். மற்றபடி வண்டி பையெல்லாம் எப்படி இருக்கிறான்னு கேட்பேன், அவ்வளவுதான் மேடம். இன்னைக்கு என்ன பேசுனீங்க? இன்னைக்கு அவ்வளவுதான் மேடம், வேற பண்ணி பேசிக்கல மேடம். நான் வந்து இன்னைக்கு இங்க வரோம், நீ மேட்ரை முடிச்சுக்கோ, பேசாத.
ஐயோ அப்படிலாம் சொல்லல மேடம். நம்பரே இல்ல 5 வருஷமா 5 வருஷம் நம்பரே இல்ல, இன்னைக்கு எப்படி பேசுன? மேடம் பிரச்சனை போன மாசத்துலயே ஒரு வாட்டி வந்து கால் பண்ணி சொன்னாரு மேடம். இது மாதிரி நான் சொன்னேன் மேடம், அவர் கால் பண்ணல. நான் ஏன் போய் சொல்லணும், உண்மையே சொல்றேன். நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கால் வருது, யாரு அவருன்னு சொன்னா அவங்கள போன் பண்ண. ஒரு நிமிஷம், கால் வருது யார் அவருன்னு நீங்க அவங்கள 5 வருஷமா தொடர்பே இல்ல, ஒரு கனெக்ஷனும் இல்ல. சொல்றேன், இவரு பேரை சொன்னாங்க மேடம், இவரு பேரை சொன்னாங்க. அப்ப நான் கண்டுபிடிச்சேன், ஏற்கனவே போன் எல்லாம் வந்துருக்குல்ல எனக்கு. சோ அதனால நான் கால் பண்ணி, எனக்கு எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்றதுனாலதான் மேடம் நான் கேட்டேன். திரும்ப வந்து அவர் கால் பண்ணி இன்னைக்கு சொன்னாரு, இது மாதிரி பாத்துக்கோ எப்படி இருக்கும், உன்னை ஏதோ தேவையில்லாம இன்வால்வ் பண்றாங்க, நீ ஏதோ வந்து இது பண்ணிக்காதம்மா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, என்னெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். இவருக்கு எனக்கும் ஒன்னும் கிடையாது, தேவையில்லாம அவங்களே யோசிச்சு அவங்களே. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் திருப்பூர் வந்துட்டேன் மேடம். இடம்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு மேடம். சத்தியமா கிடையாது மேடம். மேடம் சத்தியமா கிடையாது மேடம். இடம் வாங்கி கொடுத்துன்னு சொல்லி எவ்வளவு போய் போடுவாங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா? இல்ல மேடம், அவர் நான் விட்டுட்டு தான் வந்துட்டேன் மேடம். அங்க லாஸ்டா பாப்பா இறந்துதான் பையனை கூப்பிட்டு நான் வந்துட்டேன் மேடம். 5 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, 5 வருஷம் கிட்ட ஆக போகுது மேடம். நீங்க இடம்லாம் செக் பண்ண, அவங்க சொல்றாங்களே போய் சொல்றாங்களே மேடம், இடம் என் பேர்ல டாக்குமெண்ட்ல செக் பண்ணுங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. என் பேர்லயோ இல்ல என் புள்ள பேர்லயோ ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன். அக்கா வீட்டுக்காரர் தான் அவளுக்கு ரெண்டாவது பொண்டாட்டிப்பா. பரிதாபப்பட்டு இவர் வச்சுன்னு குடும்பம் நீங்கிறாரு மேடம். அப்படிலாம் இல்ல மேடம், குடும்பமும் பண்ணல, ஒன்னும் பண்ணல மேடம். நான் வந்து நீங்க விசால் இல்லம்மா, நீங்க வந்து குப்பன் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. வெச்சதுமா கோமதி நம்பர் எடுங்க. ஹலோ, கோமதி பேசுறீங்களாமா? இல்ல மேம், பிரியங்கா மேம். மிஸ்டர் குப்பனை தெரியுமா? அவங்க ரிலேட்டிவ் தான் மேம். அவங்களுக்கும் அவங்க வைஃபுக்கும் ஒரு பிரச்சனை போல இருக்கு. நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க மேம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? தெரியாது மேம், அதை பத்திலாம் எனக்கு. உங்களுக்கு எப்படி ரிலேட்டிவ்மா? அவங்க எங்க பெரியப்பாக்கு சொந்தக்காரு, அதனாலதான் மேம் தெரியும். அம்மா நீங்க ஒரு 10 தடவை அவரை கால் பண்ணிருக்கீங்க மேம். அவரு எங்க பெரியப்பா உடைய, எங்க பெரியம்மா உடைய மாமா அவரு. அவங்க அதனால தான் மேம் தெரியும். அதுக்கு எதுக்கு 10 தடவை கூப்பிடுறீங்க? சொந்தக்காரனா 10 தடவை பேசக்கூடாதா மேம்? பேசலாம், ஆனா 10 தடவை எல்லாம் யாராவது கூப்பிடுவாங்களாமா அர்ஜென்ட் இல்லாம? யாருப்பா அர்ஜென்ட் எல்லாம் அப்படிலாம் இல்லையா? அர்ஜென்டாலாம் நாங்க எதுவும் பேசலையா மேம்? ஹலோ, என்னப்பாச்சு, என்ன ஆச்சு? என்ன இவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க? ஏமா யாருமா நீ? என்ன வருவமா? அவரு எங்க பெரியப்பாமா, எங்க சித்தப்பா. சொல்லுங்க, என்ன நீங்க யாரு? நீ யாருமா? முதல்ல நான் ஒரு பொண்டாட்டி, 30 வருஷம் பொண்டாட்டி. நீ யாரு? அவரு எங்க பெரியப்பா. நீங்க யாரு கேக்குறீங்க? பெரியப்பான்னா எந்த முறையில பெரியப்பா? யாரு? எங்க மேனகா பெரியமா உடைய அவர் மாமா. என்னம்மா? எந்த மேனகா? கிறிஸ்டி மேனகாமா. அதான் கிறிஸ்டிய மேனகா பேச சொல்லுமா இப்ப? சரி. என்னைக்கு வந்தாரு உனக்கு பெரியப்பா? நீ யாருன்னு தெரியாது. கிறிஸ்டி பெரியப்பா இன்னைக்கு எத்தனை வர? நீ யாரு? நீ முதல்ல நீ யாரு? நீ யாரு? நீ கிறிஸ்டியா மேனகாவா? அவசியம் இல்லம்மா. நீ யாரு? நீ என் புருஷன்கிட்ட பேச நீ யாரு? என் புருஷன்கிட்ட பேச நீ யாரு? ஏமா நீங்க யாரு? நீங்க புதுசா வந்து நீங்க பிரச்சனை பண்ணி எங்களை வந்து கேள்வி கேக்குறீங்க. நீ புதுசா வந்துட்டு என்ன வந்து கேள்வி கேக்குற? நீ நாயா உன்ன கேள்வி கேக்குறமா? என்ன பாத்து ஒரு நிமிஷம். பெரியப்பானா பெரியப்பாவோட மனைவி, 30 வருஷம் மனைவி, பெரியமாவை தெரியாதாமா? அவருக்கு மனைவினா அவங்க முதல் மனைவி எல்லாம் இல்ல மேம். அவங்க இல்ல முதல் மனைவி இல்லன்னா வந்துட்டு பண்றாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கு நீங்க எங்களை கேக்குறீங்க. இருங்கம்மா, 30 வருஷமா அவங்க மனைவி, முதல் மனைவி இல்ல சொல்றீங்க. 30 வருஷமா எங்களுக்கு இவ்வளவு தெரியலையம்மா. 30 வருஷம் யூத்தினால விட்டு போமாதான் தெரியலையா மேம்? 30 வருஷம் மனைவி. கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை வருஷம் மனைவின்னு. அம்மா அவங்க வந்து 30 வருஷம்ன்றது கிடையாது. அவங்க வந்து அவங்க 30 வருஷம் கணக்கு தான் 30 வருஷம் தவிர அவங்க வந்து என்கிட்ட வாழல. அவங்க வந்து இல்ல 30 வருஷம் கணக்கு இருக்குல்ல, பேருக்கு தான் மனைவியா இருக்கிறாங்க தவிர அவனை என்கிட்ட வாழல. அவங்க இல்ல அப்ப உங்க பெரியப்பானா உங்க சித்தப்பா, நீங்க பெரியப்பானா உங்க சித்தப்பா மகளா? ஆமாமா ஆமா. அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தெரியாது. இது அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாதுமா. அவங்க இவ்வளவு உரிமையா 10 தடவை கூப்பிட்டு என்ன போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. மனைவி இருக்கிறது தெரியாது. இல்லம்மா, இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. இது வரைக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. அப்ப மனைவி இருக்கிறது தெரியாதாமா? 30 வருஷமா மனைவி இருக்கிறது தெரியாதா? தெரியாதுமா. அது எப்படி தெரியாம நீ குடும்பம்? அது எப்படி நீ தெரியாம இன்னொருத்திட்ட போய் சொல்லுவ? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏன்னா நான் அது யாருன்னே தெரியாது. இவரு அவங்க யாருன்னே தெரியாது. ஊருக்கு சொந்தமா இது வந்து எங்க அத்தை பொண்ணுடைய வீட்டுக்காரங்க. அத்தை பொண்ணு சொத்த பொண்ணுன்னு எங்களுக்கு தம்பி தெரியும். பொண்டாட்டி. அத்தை பொண்ணுன்றது ஒண்ணுதான், மேனகா ஒண்ணுதான் மேடம். அவங்க இன்னைக்கு கூட நேத்து கூட நைட்டு கூட பாத்துட்டு வந்தேன் நான்.
வாசல்ல உட்காந்து பேசிட்டு தான் நீங்க தான் இது எனக்கு யாருன்னு தேவையான தெரியல. பிரச்சனை இந்த ஆள் இல்லை. வந்து இதே மாதிரி தான் மேடம் நீங்க- ஒருத்தியா கொஞ்சம் பேசினா போதும் சொல்லு விட்டுன்னு போய்க்கினா இருப்பான். பாரு இந்த மாதிரி அசிங்கம் முச்சோம் மேடம். குப்பன் மாஸ்டர் பிளான் எல்லாம் வட போச்சு. பிரியங்கா எவா நீங்க வந்து முறையா சும்மாலாம் வந்து நீங்க வந்து பேசாத. பேசுங்க. நீங்க வந்து சும்மாலாம் இந்த பேசாத. சொந்தக்காரங்க 4 பேர் பேசுவாங்க போவாங்க வர அதெல்லாம் எல்லாரும் கிடையாது. பேசலாம். வீட்டுக்கிட்ட, தப்பு கிடையாது. சொந்தக்கார வீட்டுக்கிட்ட யாரு ஆக்கி வீட்டுக்கு? போடு. பொம்பளை சொந்தக்கார மட்டும்தான் உங்களுக்கு, ஆம்பளைங்க ஆம்பளை சொந்தக்கார கிடையாது. இல்ல. என்னம்மா இல்ல அம்மா ஆம்பளைங்க இந்த அம்மா சொந்தக்கார இல்லையா? இல்லம்மா இந்த அம்மா இந்த அவ யாரும் வர மாட்டாங்கம்மா. பெரியவாக்கு பையன் எல்லாம் இல்லையா? வர மாட்டாங்கம்மா. ஏன் வர மாட்டாங்க? பொண்ணு மட்டும்தான். யாருமே வர மாட்டாங்க. எங்க எங்க அத்தை குப்பன் குப்பன் அம்மா என்ன குப்பன்? இல்லம்மா எங்க இதை விட நம்ம எப்படி பேசிக்கலாம் தெரியுமா? சரிம்மா இது உங்க வாழ்க்கை, உங்களோட பிரைவேட் மேட்டர். சரிம்மா கிளீனா உண்மையை சொல்லிடுங்க. அவ்வளவுதான் அதை மேடம். விட்டுட்டு 100 பொய்ய சொல்லி ஆமா. வந்ததுக்கு அப்புறம் 10 கால். அந்த பொண்ணு பேர் என்னது? பிரியா. ஆ. பிரியா வந்து 5 வருஷமா எனக்கு ஆ, தெரியவே இன்னி வரைக்கும் அந்த ஆமா. number இருக்குது. இருங்க. தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் டச்சே இல்ல. பார்த்தா இன்னைக்கு 10 கால் 17 கால் 2:28க்கு 6 நிமிஷம் பேசியிருக்காங்க. அம்மா எல்லாருமே பேசுவாங்கம்மா. ஆபீஸ் அது ஸ்டாஃப் சொல்ல வேண்டியதானே? எல்லாரும் பேசுவாங்க. யாரு வேண்டாம் சொன்னா? நீங்க சாப்பிடுறது எல்லாரும் பேசுவாங்க. பேசிட்டே இருங்க. 4 போன்ல கூட பேசுங்க. ஆனா பேசணும் சொல்லுங்களேன். ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா? இல்ல மேடம். என்ன இருக்கு அத்தாச்சி? இந்த போட்டோ ஆபீஸ்ல நான் தான் ஒய்ஃபு, ஆதார் கார்டுல நான் தாங்கிற, ரேஷன் கார்டு எனக்கு தான் இருக்குது, ஓட்டர் ஐடி இவருக்கு தான் இருக்குது, எல்லாமே இவர் பேர் தான். உங்க பேர்ல எல்லாம் இருக்கு. எல்லாமே அவர் எங்கேயும் போக முடியாது. அவருக்கு உரிமை இருக்கிறதெல்லாம், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் உரிமை. அட்வொகேட்டை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். சரவணன் சார், அட்வொகேட் சரவணன் சார் இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்மா. ஐயா நான் வந்து 30 வருஷமா எங்க கணவரோட கூட வேலை வாழ்ந்துங்கிறேன் ஐயா. ஓகே. இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளா ஒரு 2-3 வருஷமாவே எனக்கு அவருக்கும் அவர் வேற ஒரு பொண்ணுங்களோட கூட தொடர்புல இருக்கிறதுனால எனக்கு சரியான வருமானம் கொடுக்க மாட்டாரு. ஒரு வீட்டு வாடகை கொடுக்க மாட்டாரு, ஒரு சாப்பாட்டு கொடுக்க மாட்டாரு, என் மேலேயே இல்லாத பொருளுங்கள் எல்லாம் சொல்லிங்கிறாரு ஐயா. ஆனா நான் தான் சட்டப்படி குழந்தைங்கம்மா உங்களுக்கு? குழந்தைலாம் இல்ல ஐயா. ஹைவேஸ்ல வேலை பண்றாரு. இப்போ அவர் ஹைவேஸ்ல வேலை பாக்குறாரு ஐயா. ரிட்டையர் ஆக போறாரு. நெடுஞ்சாலை துறையில வேலை பாக்குறாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன வேணும்னு நீங்க ஐயா எதிர்பார்க்கறீங்க? வாழணும் ஐயா. அவரோட வாழணும். ஆமா இப்ப ஐயா. அவரோட உங்க சேர்ந்து வாழலையா? இன்ன வரைக்கும் அவருக்கு நான் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், அவரும் என்கிட்ட வாழ்ந்துங்கிறாரு. ஒரு சில கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களோட கூட சேர்ந்துக்கின்னு என்ன வேணான்றாரு. வேண்டான்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே எடுத்து ஆமா எனக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துல உட்கார வச்சு செட்டில்மெண்ட் கொடுக்குறாராம். ஆமா இப்ப வந்து நீங்க வந்து இப்ப உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும். அதே டைம்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, ஏதாவது தகாத வார்த்தைகள் பேசாம, உங்களுக்கு அடிக்காம, ஆமா எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு முதல்ல ஒரு ஸ்டாப் பண்ணணும். ஆமா இதுக்காக வந்து ஆமா ஐயா. நீங்க வந்து சமூக நலத்துறை அலுவலகத்துக்கு போகணும். குடும்ப வன்முறை சட்டம் 2005 படி ஆ, சமூக நலத்துறை அலுவலர் வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல இருப்பாங்க. ம், அது ஒரு லேடி ஆபீசர் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட ம், உங்களோட நிலவரத்தை ம். ஒரு மனுவா நீங்க எழுதி கொடுக்கணும். புகார சரி. என் கணவர் வந்து இப்படி நெடுஞ்சாலைத்துறையில இருக்காரு, ம், என்னை கவனிக்க மாட்டேங்காரு, எனக்கு மாசம் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் தர்றது இல்ல, ஆமா மத்தவங்க கூட சேர்ந்து அவர் ஆமா. வந்து என்னை ஆமா. வீட்டை விட்டு வெளியே தரத்துன்னு பாக்குறாரு. ஆமா. பல பெண்கள்ட்ட ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஆ, இங்க வந்து ஒரு புகார் மனுவா கொடுத்தா ம், அவங்க முதல்ல உங்களையும் உங்க கணவரையும் வச்சு விசாரிப்பாங்க. சரி. விசாரணையில ம், உங்க கணவர் அப்படி தவறு செய்திருந்தால் உங்க கணவர் மேல வழக்கு பதிவு செய்ய ம், அந்த பகுதியில் உள்ள காவல்துறைக்கு அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த தகவல் அறிக்கை வச்சு ம், உங்க கணவர் மேல வந்து நெடுஞ்சாலைத்துறையில வந்து தலைமை செயற்பொறியாளர் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு ஆ, என் கணவர் இந்த பெண்களோட தொடர்பு இருக்கு, எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது இல்ல ம். அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு துறை ரீதியான ஒரு மனுவும் கொடுக்கணும். அதுவும் பதிவு தபால் அனுப்பணும். சரிங்க ஐயா. 2 பேரும் கூட்டு வச்சு விசாரணை நடத்துவாங்க. சரிங்க ஐயா. அதுல உங்களுக்கு அவர் தவறு இழைச்சிருந்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ம், அதுல அவருக்கு கிடைக்கக்கூடிய பணிக்கொடைகள் மற்ற ரிட்டைர்மெண்ட் படிப்பு ம். எல்லாமே ஸ்டாப் பண்ணி உங்களுக்கும் தர்றதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. சரி. சரியா? சரிங்க. இந்த 2 வகையான வழிகள் சட்டத்துல இருக்கு. அதன்படி நம்ம கொண்டு போகலாம். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். அவரும் இங்க இருக்காரு. ஆ, ஒரு நிமிஷம் பேச வைக்கலாமா? கொடுங்க மேடம். நான் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து சபைதாராக வேலை செய்கிறேன் ஐயா. சரி சார். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை ஐயா. இது வரைக்கும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆகலங்கிறாங்க அவங்க மேரேஜ். அதுதான் சொல்ல வரேன் ஐயா. ஆ. அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க. அவங்க வந்து சரி. என்ன மேடம் இதெல்லாம்? மேரேஜ் ஆனவங்க. போட்டோ காட்டுங்க. ஆல்ரெடி 2 பசங்க இருக்குது அவங்களுக்கு. இப்ப 2 பசங்க. 2 பசங்கள ஒரு பையன் இறந்துட்டான். ம்.
இது எனக்கு தெரியாது. சமீப காலத்தில் அவங்க சொந்தக்காரெல்லாம் எனக்கு சொன்னாங்க. ம். இந்த மாதிரி அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, நீ உனக்கு ஊர்லயே பொண்ணு கிடைக்கல உனக்கு வந்து ம். இப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க ஆல்ரெடி போரூரில் வந்து இவங்க வாடகை இருந்தாங்க. இவங்க வந்து ம். இன்னும் அவரைன்னா புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்க எடுத்துக்கினாங்க. ம். எடுத்துக்கின்னு இப்போ வாடகை இருக்கும்போது இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. அடிக்கடி போயிடுத்து வறுத்து போகிறாங்க வருவாங்க. அப்போ பழக்கம் ஏற்பட்டது. ம். அப்போ பழக்கம் ஏற்பட்டனால எங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு இது தப்பு பண்ணிட்டோம். ம். அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவர் திருவெற்றியில் இருக்கிறார். அவர் வந்து ம். பொண்டாட்டி வீட்டில் ஒரு வாரம் இந்த அம்மா வீட்டில் ஒரு வாரம் இப்படி இருப்பார் அவர் வந்து. ம். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அவர் வந்து பொண்டாட்டிட்டு போயிட்டாரு. ம். இதுக்கு இடையில நான் தப்பு பண்ண மாதிரி இதில் நான் மாட்டிக்கினேன். இதில் வந்து நீங்க எத்தனை வருஷம் உங்க மனைவி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட அவங்க சார் 96 சொல்கிறாங்க சார். 96 மேரேஜ் ஆனாங்க சார். மேரேஜ் ஆனதுன்னு சொல்கிறாங்க சார். 96 ம். ஏன்னா ஆயிரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் எதுவும் கிடையாது. இவங்க கூட பழக்கம் 1996 ஆண்டுல இருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அப்படிதான்? ஆமாம் சார். அவங்களே சொல்கிறாங்க. காலமா வந்து நீங்க இவங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க, கணவன் மனைவியா இருந்திருக்கீங்க. பல ரெக்கார்டுல வந்து இவங்க தான் உங்க ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்குதா? அப்படி எதுவும் இருக்கும்? இல்லை சார். எனக்குன்னு வாரிசு அவங்க மூலியமா எதுவும் கிடையாது சார். எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்து உங்களை வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கணும்ன்றது, கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, கல்யாண மண்டபத்துல பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, கோயில பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. சரி. திருமண பந்தத்துல நீங்க ஏற்பட்டுட்டாலே நீங்க கணவன் மனைவியா ஆயிருவீங்க. ஆமாம் சார். அதனால இவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல சார். நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி இது வரைக்கும் சொல்லலை நான். இப்போ இன்னைக்கு கூட எஸ்ஆர்ல அவங்க பேர் எழுதி இருக்கிறேன். ஆனா இந்த வரைக்கும் பேர் எடுக்கல நான். ஆமா. ஆனா இவங்க வந்து ஒழுங்கு தவறி நடக்கிறாங்க. இவங்க வந்து அதாவது வீட்டுல வந்து தவறி நடக்கிறாங்க என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சட்டப்படியா நீதிமன்றத்துல நான் வந்து இவங்க கூட கான்டாக்ட் இருந்தேன், கணவன் மனைவியா வாழ்றேன், இவங்களை வந்து எனக்கு வந்து இவங்க வேண்டான்னு சொல்லி நீதிமன்றம் மூலமா நீங்க வந்து விவாகரத்துக்கு வரலாம். அதுதான் உங்களுக்கு சட்டப்படியா ரைட்ஸ் இருக்கு. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சார். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. நன்றி சார். எனக்கு என்ன இந்த புரியல, மாதிரி அசிங்கமா பேசி கிடக்குற. 30 வருஷம் ஒண்ணா வாழ்ந்துட்டு அடுத்து உனக்காக நீ வந்து விட்டு கொடுத்துட்டுலாம் போற வேலை வச்சுக்க. நீ தான் நாளைக்கு ரோட்ல நிப்ப, எவனும் உன்னை வந்து தூக்க மாட்டான். நீ இப்ப ரோட்ல நிக்கிறல்ல, ஒரு மண்ணு மேல நின்னு பொண்ணு மேல பழி சொல்ல கூடாது. சரி அம்மா, நான் என்ன செய்யணுமா சொல்லுங்க. நீ என் கூட நான்னா எவ்வளவு பிரியாங்க வருவா, பிரியா வருவா, அவ வருவா, இவளுங்களுக்கெல்லாம் நீ சம்பாதிச்சு போட்டு காலத்துக்கு நான் 30 வருஷம் வாழ்ந்தேன். நான் இன்னைக்கு முடியாம இருக்கிறேன். நான் ஏன் விட்டு போனா? நீ பிளாட் பத்திர செத்தா விட இந்த தாலி நான் பிளாட் பத்திர தான் இருக்கணும். இன்னொருத்தி வந்து உனக்கு அறுக்க கூடாது, நான் தான் இருக்கணும். எனக்கு நீ சோறே போடலனாலும் சரி, கட்ட துணி எடுத்து கொடுக்கல சரி, நீ தான் என் புருஷன். சரிம்மா வாழன்னு சொல்லாங்களம்மா. சரி வரட்டும், நான் இல்லை சொல்ல ஏத்துக்கிறேன். என்ன ஆனா இவங்க பண்ணதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் துரோக வேலை இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு வந்து நீ என்னை வச்சு வாழ்க்கை நடத்தலன்னா உன்னை நான் வந்து கொலை பண்ணிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் உன்னை கொலை பண்ணிட்டு நான் போய் ஜெயில இந்த வயசுல உட்காருவா? நீ சொன்னது காமெடியா இருக்குது, வடிவேல் காமெடி மாதிரி சொன்னது நான் சொல்றேன். கோவத்துல ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. சரிம்மா, நான் என்ன சொல்றேன் நீ சொல்லுமா. இப்போ நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அவங்க உங்க கூட வாழணும்னு ஆசை. சரிம்மா. போறீங்களா வீட்டுக்கு? நான் அவர் கூட தான் மேடம் இருக்க போறேன். சரி, அப்ப போங்க, பக்கத்துல போய் உட்காருங்க. என்ன குப்பன்? சரிம்மா. சந்தோஷமா? சந்தோஷமா, எனக்கு ஒண்ணு இல்ல. சரி, அவங்களை கூட்டிட்டு ஒழுங்கா இருந்தா போறேன், எனக்கு வேற ஒண்ணு இல்ல. பிரதர், நான் சொல்றது கேளு பிரதர். நீ என்னதான் சொன்னாலும் நான் என்னைக்குமே ஒழுக்கம்னா நீ வந்து அதெல்லாம் சொல்லாத. என்ன பத்தி நீ சொல்லாத. மனசாட்சி இந்த மனசாட்சிக்கு தெரியும். என்ன பத்தி, இந்த ஜூலியா பத்தி இந்த மனசாட்சிக்கு தெரியும். நீ சொல்லாத, யோசிச்சு பார். சாப்பிட்டுட்டு மெல்லாக்காட்சி படுத்து பார், அப்ப தெரியும் என்ன பத்தி என்னன்னு. அதாவது கத்தி பேசிட்டா மட்டும் நான் கத்தல, என்னோட ஆதங்கம். நான் கத்தல, என்னோட ஆதங்கம். ஏன்னா அப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது அவ எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவா? எல்லா ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச பிறகு இது என் கதை. சரி, இப்ப பேசி எல்லாம் முடிச்சாச்சு. ஆமா இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ போறீங்களா? ஆமா மேடம். நீங்க அவரை விட்டுட்டு போக கூடாது. நீங்க சொல்லிடுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. நான் ஏன் மேடம் விட்டுட்டு போக கூடாது? ஆமா மேடம். புரியுதா? ஒத்துமையா வாழுங்க. வயசு காலத்துல உங்களுக்கு அவரும் அவருக்கு நீங்களும் தான். ஆமா மேடம். அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க குடும்பத்தை பாப்பாங்க. கண்டிப்பா. புரியுறதுங்களா? புருஷன் பொண்டாட்டி தான். பசங்க கூட அவங்க குடும்பத்தை பார்க்கணும். ஹஸ்பண்டுக்கு வைஃபும், வைஃபுக்கு ஹஸ்பண்டும் தான். அந்த நட்பு இருக்கணும். இனிமே இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க. ஐயா, நான் சண்டையே போட மாட்டேன். அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. கோவத்துல ஒன்னொன்னு சொல்றது தான். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், அப்படி போறேன்னா கொலை பண்ணிட்டு போவேன், இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது தான். அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க.
சரிம்மா சரிங்களா? சரிம்மா நீங்க வந்து அவரை விட்டு கொடுக்காம நல்லபடியா பாத்துக்குங்க. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்குங்க. சரிம்மா 100ன்னு வரும் அட்ராக்ஷன், சரிம்மா அதெல்லாம் விட்டுடுங்க. சரி. இது வேண்டாம் உங்களுக்கு. நல்லபடியா 2 பேரும் சந்தோஷமா இருங்க. சரி. கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போங்க. சரி. கை பிடிச்சிங்க பார்க்கலாம். ஜூலி கை கொடுங்க பார்க்கட்டும். ஐ கூட்டிட்டு போங்க. அப்பா குப்பன் சிரிச்சாரு. சரி, ஓகே. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.